தொடர்ந்து விதவைகளுடைய குடும்பங்களை நம்ம கணக்கெடுத்துட்ருக்கோம். அதில் முதலாவதாக ஒரு தாய், அவளுக்கு வயது 36, டெய்லராக இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்க. இஸ்லாத்துக்கு வந்து கணவர் இறந்து போக கிட்டத்தட்ட 10 ஆண்டு மட்டுமே அவங்களுடைய கணவரோட வாழ்ந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பெண் பிள்ளை காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் 10th படிக்கிறாங்க, இன்னொரு பையன் 6th படிக்கிறாங்க. ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற இந்த பிள்ளை சிறப்பாக வரட்டும், துவா செய்கிறோம். இந்த குடும்பத்தில் இந்த 3 பிள்ளைகளுடைய படிப்புக்கு மாதாந்திரம் உதவியை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அடுத்து 2, தாய்க்கு வயது 50, அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. அவங்களுக்கு அதில் 2 மகள்கள், 2 பேரோட வாழ்க்கையுமே கணவரால் கைவிடப்பட்டு சிங்கிள் மதர்ஸாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், அந்த ஒவ்வொரு பேருக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை இட்லி கடை வச்சுருக்காங்க அந்த மகள். இன்னொரு மகளுக்கு பெட்டிக்கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ 4 வயதில் ஒரு பிள்ளை, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளை. 4 குழந்தைகளின் படிப்புக்காக இந்த குடும்பத்துக்கு உங்களிடம் நாங்கள் உதவியை, மாதாந்திர உதவியை எதிர்பார்க்குறோம். அடுத்து 3வது, கணவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். தாய்க்கு வயது 40, 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பொண்ணு 20 வயசு, மகள் 9th படிக்கிறா, பையன் 6th படிக்கிறான். அவங்க வீட்டுக்கு போய் நான் கிட்டு கொடுக்கும்போது அந்த கண்ணீர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பிள்ளைகளோட திறமை, இந்த 3 பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் மாதாந்திர உதவியை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். 4, கணவர் கைவிட்டுட்டார். இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி, எனக்கு என்னோடய கணவர் கைவிட்டுட்டு போயிட்டார், 10 வருஷம் வாழ்ந்து 3 பிள்ளைகள், ஆனால் எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கு, எனவே இந்த மார்க்கத்தை விட்டு எனக்கு போக பிடிக்கலன்னு சொல்லி இஸ்லாத்தில் நின்று கொண்டு 4th படிக்கிற பையன், 2nd படிக்கிற பிள்ளை, 4th படிக்கிற பெண் பிள்ளை, 2nd படிக்கிற பையன், 4 வயசு பெண் குழந்தையோட தனியாக நிற்கிற இந்த தாய், எனக்கு நேரடியாக தெரியும் அந்த சோகத்துக்கு அல்லாஹ் நிச்சயம் சிறப்பாக்கி தரணும். டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல அரசு அதிகாரியாக வரட்டும்னு துவா செய்கிறேன். எனவே இந்த 3 குழந்தைகளுடைய பராமரிப்புக்காக, படிப்புக்காக மாதாந்திர உதவித்தொகையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அடுத்து 5, 36 வயது தாய்க்கு 4 பிள்ளைகள், அதோடு சேர்த்து ஒரு அனாதை பிள்ளையையும், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையை எடுத்து பராமரிக்கிறாங்க. ஒரு பையன் காலேஜ், ஒரு பெண் பிள்ளை 12th, ஒரு பையன் 6th, ஒரு பெண் பிள்ளை 3rd ஸ்டாண்டர்ட். 5 குழந்தைகளுடைய படிப்புக்கு உங்கள்கிட்ட உதவித்தொகை எதிர்பார்க்குறோம். இவங்க சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் என்னை அப்படி கவனிச்சுக்குவார், அவர் ஒரு ஷெஃப் அப்படிங்கிறதுனால, சமையல்காரங்கிறதுனால அப்படி சமைச்சு தருவார் அப்படின்னு. இந்த 5 தாய்மார்களுடைய கண்ணீரை இந்த காணொளியின் வழியாக உங்கள் இடத்துல ஒப்படைக்கிறேன். கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த ரமலானில் பொறுப்பெடுங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுக்கு நான் தர்றேன். குறைஞ்சது 5000 to 10,000 வரைக்கும் தேவைப்படுது மாத உதவித்தொகை, இன்ஷா அல்லாஹ்.